கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நரகம் என்பது பாவங்களுக்கு தண்டனை பெறும் ஒரு இடம். குறிப்பாக இதில் நெருப்பு, பேய்கள் மற்றும் துன்பங்கள் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அங்கு ஆன்மாக்கள் நிரந்தரமாக துன்பம் அனுபவிக்கின்றன. பலவிதமான துன்பங்கள் அனுபவிக்கும் ஒரு இடம். துர்நாற்றம், ஓயாமல் அலறல் சத்தம், அதாவது வலி தாங்க முடியாமல் எல்லோரும் கத்துறது தான் அந்த அலறல் சத்தம். காரிருள், அங்கு புழு சாகாமலும் அக்கினி எப்பொழுதும் அணையாமல் இருக்குமாம். எப்பொழுதும் வேதனை நிறைந்த இடமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த நரகத்துக்குரியவர்கள் யார் என்று பார்ப்போம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பயப்படுகிறவர்களும், ஐவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிர ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். கடல் போல இருக்கும் போலுக்கு அந்த நரகம் இல்லையா? இதில் அப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட கொடுமையான நரகத்துக்கு போகாதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் இருந்தால் அவர்களுக்கும் நரகம்தான். சரி, இதை நான் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு எச்சரிக்கையாகவும் நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படாமல் அவரோட காட்டின வழியிலே நடக்காமல் யாரும் போக முடியாது. அதனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, உடைய இரத்தத்தினால கழுவி என்னை சுத்தப்படுத்துங்க, உடைய பரிசுத்த வழியிலே என்னை நடத்த உதவி செய்யுங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு போங்க. இந்த பயங்கரமான நரகத்துக்கு பங்கடைய வேண்டாம் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சத்தியத்தை கேளுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரிங்களா? தேங்க்யூ.